அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். இல்லை என்றால் யாரோ ஒருத்தர் மொத்த குடும்பத்தையும் தாங்கிக் கொண்டு போகிறவராக இருக்க வேண்டும். ஒருவேளை கணவன் மனைவி இருவருமே ஒத்துப்போகாமல் வாழ்ந்தாலோ அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து வருபவரை மேலும் டார்ச்சர் செய்தாலோ அந்த குடும்பம் அன்றாடம் பிரச்சனைகளை சந்திக்கும். இது தொடர்கதையானால் கடைசியில் தவறான முடிவுகளை நோக்கித்தான் அந்த குடும்பம் பயணிக்கும். ஒரு சில நேரங்களில் உயிர் பலி கூட நடந்து விடுவதுண்டு. இது தவிர்க்க முடியாதாகி விடுகிறது. இப்படித்தான் சென்னை ஆவடியில் குடும்ப பிரச்சனைகளால் பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவியை அழைத்த கணவன் மனைவியை கொலை செய்து விட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக மருத்துவ அறிக்கை சொல்வதாக கூறப்படும் சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். குடும்ப தகராறில் பிரிந்து சென்ற மனைவியை விவாகரத்து கேட்டு நச்சரித்த அநியாயம். விவாகரத்திற்கு சம்மதிக்காததால் கொலை செய்துவிட்டு உடலை ரயில்வே தண்டவாளத்தில் வீசிய பயங்கரம். கொலைகார தந்தையை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிள்ளைகள். ஒரு திருமண உறவிற்குள் சர்ச்சைகள் வர பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் சில காரணங்கள் எப்போதுமே இருப்பது பொதுவானது. அது திருமண உறவில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருவருக்கு தங்கள் துணை பிடிக்காமல் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொள்வதாலும், அளவுக்கு மீறிய போதை பழக்கம், அடுத்ததாக வேறு ஒரு நபருடன் உறவு வைத்துக் கொள்வது, கடைசியாக சந்தேகம் என இந்த காரணங்கள் தான் பெரும்பாலான கணவன் மனைவி பிரிவதற்கும் வன்முறையில் சென்று முடிவதற்கும் காரணமாக திகழ்கிறது. இந்த நிலையில் குடும்ப தகராறில் பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவியை வெறுத்து வந்ததோடு அவரிடம் விவாகரத்து கேட்டு டார்ச்சர் செய்ததால் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களது பிள்ளைகளோ தாயை தந்தைதான் கொன்றதாக புகார் கூறியுள்ள பரபரப்பு சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இருவேறு மாறுபட்ட சூழ்நிலைகள் மற்றும் குடும்ப பின்னணிகளில் வளர்ந்து வந்தவர்கள் திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்றாக இணையும் பொழுது சில தவிர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் எழுவது சகஜமான ஒன்றுதான். இந்த கருத்து வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல், ஈகோ பார்க்காமல், குழந்தைகளுக்காக அனுசரித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அமைதியான குடும்ப வாழ்க்கையை பெரும்பாலானோர் நடத்தி வருகின்றனர். ஆனால் சமீப காலங்களாக கணவன் மனைவிக்குள் தகராறு வந்தால் விவாகரத்து வழக்கு என்று நீதிமன்றத்தை நாடுவது ஒரு புறம் என்றால், மறுபுறம் துளிகூட குழந்தைகளை பற்றி யோசிக்காமல் தங்கள் துணையை கொலை செய்ய துணிந்து விடுகின்றனர். இப்படித்தான் ஆவடியில் பிரிந்து வாழ்ந்த மனைவியை சந்திக்க வேண்டும் என்று கூறி வர செய்த ஒருவர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்து சடலத்தை தண்டவாளத்தில் வீசிய கொடூர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அம்பத்தூரை அடுத்த ஒரகடம் எஸ்வி நகர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுமதி. தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்த இவரது கணவர் மூர்த்தி பூந்தமல்லியை அடுத்த மலையம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வருகிறார். திருமணமாகி 20 ஆண்டுகளான இவர்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இதுமாரி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 3 வருஷமாக சண்டை இருந்துச்சு. நேற்று வந்து என்ன பண்ணார், இதுமாரி கால் பண்ணி ஆதார் கார்டு இதுமாரி எடுத்துன்னு வர சொன்னார். எங்கள் அம்மாவும் போனாங்க, வேலைக்கு தான் போயிருந்தாங்க. அம்மா வேலையிலேருந்து வந்து 4 மணிக்கு வந்து குளிச்சுட்டு இதுமாரி அப்பா பார்த்துட்டு போகிறேன்டா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. போனவங்க வந்து திரும்ப வரல. நாங்களும் தேடுறோம், கால் பண்ணுறோம், எதுவுமே காணோம். ஒரு நைட் ஃபுல்லாக காணோம். கணவனோடு சண்டை போட்டால் மனைவி அம்மா வீட்டிற்கு போவது என்பது வாடிக்கையான ஒன்று. ஆனால் அதுவே கொஞ்ச காலம் கழித்து பழகி அந்த வாழ்க்கையை வேண்டாம் என நினைக்கும் போது, அல்லது கணவன் தன் கடமைகளான வீட்டு செலவு, பிள்ளைகளின் படிப்பு எல்லாவற்றிலும் இருந்து விலகும் போது பெண்கள் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படித்தான் தனது கணவனின் கொடுமைகளை தாங்காமல் தாய் வீட்டிற்கு சென்று வசித்து வந்த சுமதிக்கு தனது குடும்ப பாரத்தையும் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருக்கும் தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று வந்து தனது குடும்பத்தை கவனித்து வந்ததாக கூறப்படுவதை பற்றி இப்போது பார்க்கலாம். சுமதி கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 வருடங்களாக கணவர் மூர்த்தியை விட்டு பிரிந்து மகன்கள் மகளுடன் அம்பத்தூரில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்ததுடன் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் வேலைக்கு சென்று தனது குடும்பத்தை கவனித்து வந்தார்.
இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மூர்த்தி தன்னை வந்து சந்திக்கும்படி அடிக்கடி சுமதிக்கு செல்போனில் அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது. வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் சில விவரங்கள் கேட்பதாகவும் அதற்காக ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு உடனடியாக தன்னை சந்திக்குமாறு வற்புறுத்தியதுடன் வீட்டிற்கு வர விருப்பமில்லை என்றால் ரயில் நிலையத்திலேயே விவரங்களை தந்துவிட்டு செல்லுமாறு கூறியிருக்கிறார். கணவனின் தொடர் அழைப்புகளை தட்டி கழிக்க மனமின்றி சம்பவத்தன்று மாலை தனது கணவரை சந்தித்துவிட்டு வருவதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். மேலும் அலுவலகத்தில் மாலை 4 மணியளவில் உடன் பணிபுரிபவர்களிடமும் கணவரை சந்திக்க செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் அதன் பின்னர் நள்ளிரவு வரை வீடு திரும்பவில்லை. இதற்கிடையே அம்பத்தூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் பெண் ஒருவர் தண்டவாளத்தில் படுகாயங்களுடன் சடலமாக கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் ஆவடி ரயில்வே போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்தனர். விசாரணையில் இறந்து கிடந்த பெண் மூர்த்தியின் மனைவி சுமதி என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் சுமதியின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் தங்கள் மகளின் உடலை பார்த்து கதறி எழுதனர். இந்நிலையில் சம்பவத்தன்று கணவரை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றதாகவும் அதனால் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பில்லை என்றும் சுமதியின் உறவினர்கள் தெரிவித்தனர். 3 வருஷமா அவன் வக்கீல் நோட்டீஸ் வச்சு கோர்ட்டு மூலியமா இருந்தான் சார். அப்புறம் அது 3 வருஷமா நாங்க போறதில்ல கொள்றதில்ல, அதோட வாய்தாவுக்கு போய் வரோம். என்னை வந்து இது கல்ல தூக்கின்னு ஓடியாருவான்ட்டா உள்ள கோர்ட்டு உள்ளவே. அப்புறம் மேடங்க பூந்தமல்லி கோர்ட்டு ஒரு 3 வருஷமா அதோட நடுவில் வந்து ஒரு 7 மாசம் நின்று போயிருந்து. அது நின்ன பேரு ரெண்டாவது அவன் இது கோர்ட்டு கூட்ட பேரு நான் எம்மா நீ வராத நானும் விக்கி விஸ்வா போறேன்னு. அப்புறம் அவளா போயிட்டு அவன் வரல, அந்த நேரம் வராது போயிட்டேம்மா வரலம்மா எனக்கு தெரியாது போச்சு. அப்புறம் இன்னும் சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 பேரும் எங்க போனாங்க எப்படி? எப்ப அன்னைக்கு வந்து கம்பெனில இருந்து அவன் போன் பண்ணி கூட்டுன்னு வந்தான்பா என் பொண்ணு. ஒரு சில வழக்குகள் அதன் முழுமையான விசாரணை முடிந்து மருத்துவ அறிக்கைகள் வந்த பிறகுதான் முழுமையான தகவல்கள் தெரிய வரும். அதாவது நடந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்பதெல்லாம். ஆனால் ஒரு இறப்பு சம்பவம் என்பது ஒரு குடும்ப தகராறில் நடந்திருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு யார் மீது அதிகமான கோபம் இருக்கிறதோ அவர்தான் இந்த இறப்பிற்கு காரணம் என்பதை நம்புவார்கள். பல நேரங்களில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி பின்னர் அது கொலை என விசாரணையில் தெரிய வந்த சம்பவங்களும் ஏராளம். இந்த நிலையில் சுமதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திருப்பமாக அவரது பிள்ளைகளே தந்தை மீது சந்தேகம் இருப்பதாக கூறியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு கொடுத்திருப்பதை பற்றி இப்போது பார்ப்போம். நள்ளிரவு மூர்த்தி தனது பிள்ளைகளுக்கு போன் செய்து உங்க அம்மா பிணமாக கிடக்கிறா போய் பொறுக்கிக்குங்க என்று கூறியதாகவும் இதனால் சுமதியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் எனவே போலீசார் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே இன்ஸ்பெக்டர் ஞான அருள் ராஜாமணி தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சுமதி தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி இறந்தாரா அல்லது அவரை யாராவது அடித்துக் கொன்று தண்டவாளத்தில் வீசினாரா என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ நம்முடைய ரயில்வேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிறைய கொலை கொள்ளை திருட்டு இது எல்லாமே நிறைய நடக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொலை நடக்குது அப்படின்னா என்ன சொல்லிடுறாங்க, அவங்க வந்து தண்டவாளத்தில் விழுந்து செத்துட்டாங்க அப்படின்னு அதை ஒரு ப்ளேம் பண்ணிடுறாங்க. காரணம் என்னன்னா அங்கே அந்த ரயில்வே துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஸ்டெப் எடுத்து எந்த ஒரு புலன் விசாரணை செஞ்சாங்கன்னா செய்து அதன் மூலமாக அவங்க வந்து நிரூபிக்கணும் இது வந்து கொலையா எதனால் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. இதற்கிடையே கணவரை பிரிந்து வாழ்ந்த சுமதி தனது குழந்தைகளுக்காக கருத்து வேறுபாடுகளை மறந்து கணவருடன் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று மனம் மாறி கணவரிடம் இது குறித்து பேசியதாக தெரிகிறது. ஆனால் அதற்கு கணவர் சம்மதிக்காததுடன் சுமதியை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சுமதி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக முதலில் கூறப்பட்டது. இதற்கிடையே சுமதி இறப்பதற்கு முதல் நாள் மாலை 4 மணி அளவில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து பணியை முடித்துவிட்டு அவசரமாக கணவர் மூர்த்தியை காண சென்றிருக்கிறார். உடன் தனது ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டையையும் எடுத்துச் சென்றதாக தெரிகிறது.
தன் கணவரும் மனம் மாறி தன்னுடன் சேர்ந்து வாழ அழைக்கிறார் என்று நம்பி சுமதி சென்றதாக கூறப்படுகிறது. நான் போய் எங்கள் அப்பாண்டி கேட்குறேன். எங்கள் அப்பா வந்து இதுமாரி உங்கள் அம்மா செத்து கெடுக்கிறா ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கேட்டேன். அவங்க வந்து ஆவடியில் கேட்க சொன்னாங்க. ஆவடியில் போய் கேட்டால் அப்பா எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்பா எங்கள் அம்மா தான் அது. அம்மா அந்த ஆவடி போலீஸ் வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நான் பிரச்சனை அதுதான் கேட்குறாங்க தவிர மீதி எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு இது பார்க்கவில்லை. இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் நான் நின்றுங்கிறேன். ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் வரையும் அவர் நான் கண்ணில் கூட பார்க்கல. இப்போது சாயந்தரமாக வந்து ஒரு 7 மணி இருக்கும். 6 வக்கீலுங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் அவரை காணோம். அப்புறமா அவர் காரில் உக்காங்கிறாரு. போலீஸ் தான் போய் பார்க்குது. ஆனால் வேறு எதுவுமே இது பண்ணல. தங்கச்சி பொண்ணு இறந்தது வந்து சுமதி. வந்து ஆவடி ரயில்வே போலீஸ்லேட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்க எந்த ஒன்று கம்ப்ளைண்ட்டும் எடுத்த மாதிரி தெரில. அவர் ரிமாண்ட் பண்ண மாதிரியும் தெரில. இப்போ கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க ஃபோன் கரெக்டாக ரீசனாக சொல்ல மாட்டேன்றாங்க. அதெல்லாம் வேண்டி அவருக்கு ரீசனாக சொல்லி இப்போ ஆக்ஷன் எடுக்கலனாக்கா நாங்கள் கண்டிப்பாக கமிஷன் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவன் என்ன சொல்கிறானா, உங்கள் அம்மா ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டா செத்து போய்க்கிறா போ அப்படின்னு சொன்ன பார்த்தா போய் தூக்கிடுவான்னு சொல்லி பார்த்தா நாங்கள் எல்லாம் ஓடந்துப்பா. போலீஸ்காரனு அவனுங்க சப்போர்ட்டாக இப்போ அந்த உங்கள் வெக்கில 6 பேர் வந்துக்கிறானுங்க பூந்தமல்லி ஸ்டேஷன்லேருந்து இது கோர்ட்டுலேருந்து. அவன் பணத்தை சொருவிட்டான்பா. எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆதாரம் யாரும் இல்லை. ஒரு சிலர் இயல்பிலேயே கண்மூடித்தனமாக கோபத்தை கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வீடா, ஆஃபீஸா அல்லது பலர் கூடும் பொது இடமா, இடம் பொருள் ஏவல் என்பதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்திலேயுமே கத்தி ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். 10 பேர் பார்க்கிறார்களே என்ற கூச்சம் கூட இல்லாமல் பேசுவார்கள், கத்துவார்கள். குறைந்தது எதிரில் இருப்பவருக்கு இது அவமானமாக இருக்குமே என்ற யோசனை கூட வராது. இப்படிப்பட்ட ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார் மூர்த்தி. அதோடு மோசமான ஒரு சாடிஸ்டாகவும் இருந்திருக்கிறார். அதனால்தான் மனைவி இறந்து போனதே கூட கொஞ்சமும் வருத்தப்படாமல் மகன்களிடம் உங்கள் அம்மா அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் செத்து கிடக்கிறாங்க போய் பாரு என்று கூறியிருக்கிறார். சம்பவத்தன்று ரயில் நிலையத்திற்கு சுமதியை வரவழைத்த மூர்த்தி ரயில் நிலையத்திலேயே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட வற்புறுத்தியதாக கூறப்படுவதை பற்றி இப்போது பார்ப்போம். ரயில் நிலையத்திலேயே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட மூர்த்தி வற்புறுத்தியதாக தெரிகிறது. இந்த விவாகரத்திற்கு சுமதி சம்மதிக்காததால் திடீரென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வயிற்றில் குத்தி கொலை செய்துவிட்டு அவரின் சடலத்தை ரயில் தண்டவாளத்தில் வீசியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சுமதியின் சடலத்தை மீட்ட ரயில்வே போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அவரது கணவர் மூர்த்தி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவடி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் மகன் மற்றும் மகள் மூவரும் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். தாயை பறிகொடுத்த சோகத்தில் சுமதியின் மகனும் மகளும் கதறி எழுந்தது பிளாட்பாரத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இவர்களின் புகாரை ஏற்க மறுத்த காவல்துறை பெண் ஆய்வாளர் சமாதானப்படுத்தி விடலாம் என நினைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே தங்கள் மகளை பறிகொடுத்த வேதனையில் இருந்த சுமதியின் உறவினர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்காமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுமதியின் மகன் தன்னுடைய தந்தை தான் தாயின் இறப்பிற்கு காரணம் எனவும் அவருக்கு தண்டனை அளிக்காமல் தாயின் சடலத்தை வாங்க மாட்டோம் எனவும் கூறிவிட்டனர். இதனால் ஆவடி ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இறந்து போன சுமதியின் கணவர் மூர்த்தி 4 வழக்கறிஞர்களுடன் காவல் நிலையம் சென்று தன் தரப்பு நியாயத்தை கூறியதாக தெரிகிறது. ஆனால் போலீசாரின் விசாரணையில் மூர்த்தி கொலை செய்திருப்பதாக கூறி அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சுமதியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் இந்த வழக்கின் உண்மை நிலை என்னவென்று தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஆவடி ரயில்வே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அன்றைக்கி எங்கள் அப்பா கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க இன்னும் எஃப்ஐஆர் போட்டாங்களா கூட தெரியல, அவர் ரிமாண்ட் பண்ணாங்க தெரியல. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க எதாவது சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. இதுமாரி எங்களுக்கு எதுவுமே தெரில. இன்னும் நம்ம சட்டப்படி மக்கள் வந்து சட்டத்தை தான் நம்புகிறாங்க. சட்ட முறைப்படி என்ன நடக்கணும், ஒரு சின்ன விஷயம்னாலும் வந்து நம்மள்ட்ட கேட்குறது மேடம் இது சட்ட ரீதியாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி இவங்க எடுக்கிற விஷயங்கள் வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம சட்டத்துக்கு புறம்பானதாக இல்லாமல்
சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும். அதுக்கு வந்து மெயின் ப்ரூஃபாக இருக்கிறது வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்போ வெளியில் சாதாரணமாக கொலை கொள்ளைன்னா நம்ம காவல்துறையினர் எத்தனை பேர் தனிப்படை அமைச்சு பார்க்குறாங்க, இதை பண்ணி அதை பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி எப்படியோ நம்மளை கொண்டு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கொலையாளி யார், அது கொள்ளையா என்னன்றதை நிரூபிச்சிடுறாங்க. அதே போல் நம்ம ரயில்வே துறையில் அந்த மாதிரி புலன் விசாரணை நல்ல முறையில் நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் மக்கள் கூட கொஞ்சம் ஒத்துழைச்சி கொஞ்சம் சட்ட ரீதியாக அவங்களும் இருந்தாங்கன்னா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காவல்துறை வந்து முழுசாக வந்து தன்னார்வ இறக்கிறவனுடைய வந்து உடலை பிரேத பரிசோதனை செஞ்சு அவங்கள வந்து கொலையா தற்கொலையாங்கிறது செஞ்சு வெளிப்படையாக தன்மையாக வந்து இது வந்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைய பெரும்பாலான இளம் தலைமுறையினருக்கு திருமண பந்தம் என்றாலே வேண்டவே வேண்டாம் என ஓட காரணம் அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் மற்றும் சுற்றி உள்ள உறவினர்களின் வாழ்க்கை தோல்விகளை பார்ப்பதால் தான். மேலும் அன்றாடம் நடக்கும் சண்டை சச்சரவுகளை பார்ப்பவர்களுக்கு திருமணம் என்பதே ஏதோ தண்டனை என நினைக்க தொடங்கியிருக்கின்றனர். இது முழுக்க ஒரு தலைமுறையினரின் அவர்களது திருமண வாழ்க்கையை கவனத்துடன் கையாளாமல் போனதன் விளைவுதான் இதற்கெல்லாம் காரணம். ஆனால் அதற்காக எல்லா தொல்லைகளை பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஒரு நபரது தீய குணங்கள் தெரிந்தால் அப்போதே அந்த உறவை துண்டித்துக் கொள்வது சாலச் சிறந்தது என்றும் தவறில்லை. திரிந்து விடுவார் என்ன நம்பியே ஏமாந்து பலரின் வாழ்க்கை துயரமானதாகவே முடிந்திருக்கிறது. இந்த வழக்கு அதற்கு ஒரு உதாரணமாக மாறியிருக்கிறது. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். மீண்டும் மற்றொரு கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் கேப்ரியல் மற்றும் கோப்பியம் குழுவினர். நன்றி, வணக்கம்.